வணக்கம் நண்பர்களே. இந்தியன் பஸ் மேக்கர்ஸான அசோக் லேலண்ட், டாடா, ஐஷர் இவங்கெல்லாம் லாங் டிஸ்டன்ஸ் லக்ஸரி கோச்சஸில் இது வரைக்கும் செஞ்ச இன்னோவேஷன்ஸ், அவங்க இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு சூட்டபுளாக எப்படி இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷனையோ பாடி டிசைனையோ மாடிஃபை பண்ணியிருக்காங்க. நாம் ஏன் முடிஞ்ச வரைக்கும் ஃபாரின் பிராண்ட்ஸ்க்கு பதிலாக இந்தியன் பிராண்ட்ஸை ப்ரிஃபர் பண்ணோம். இதெல்லாம் நான் நிறைய இதுக்கு முன்னாடி பேசியிருக்கேன். ஆனாலும் நிறைய பஸ் என்தூசியாஸ்ட் என்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி, சரி என்னதான் இந்தியன் பிராண்ட்ஸ் நிறைய விஷயங்களை இன்னோவேட் பண்ணாலும் இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு ஏதுவாக அவங்க பஸ்ஸை டிசைன் பண்ணாலும் ஏன் இன்னைக்கும் இந்த ஃபாரின் பிராண்ட்ஸான வால்வோ, பென்ஸ், ஸ்கேனியா இன்னும் இந்தியாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அதுவும் மெயினாக ஏன் வால்வோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, இன்னைக்கும் நிறைய பேசஞ்சர்ஸ் சொல்கிற ஒரு விஷயம், வால்வோ பஸ்ஸஸில் எங்களுக்கு கம்ஃபர்ட் பெட்டராக இருக்குது, இது இந்தியன் பிராண்ட்ஸில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான காரணம் என்ன? இதுதான் அவங்க என்கிட்ட கேட்ட கேள்வி. இதற்கான விடையை நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போது டாடா, லைலேண்ட், ஐஷர் இவங்கெல்லாம் நிறைய விஷயங்களை இன்னோவேட் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. அது இல்லாமல் இவங்களுடைய பெரிய அச்சீவ்மெண்ட் என்னன்னா, இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்றது மாதிரி பஸ்ஸை அவங்க வடிவமைப்பாங்க. இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் ஆகட்டும், சாசி ஆகட்டும், பாடி டிசைன் ஆகட்டும், சேஃப்டி ஆகட்டும், ஸ்ட்ரென்த் ஆகட்டும், இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு ஏதுவாக இருக்கும். ஜென்ரலாக இந்த இந்தியன் பிராண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஒரு முக்கியமான ஃபேக்டர். அதே நேரத்தில் இந்த இந்தியன் பிராண்ட் பஸ்ஸஸ், லாங் டிஸ்டன்ஸ் லக்ஸரி கோச்சஸ், இதில் ரெண்டு மிகப்பெரிய வீக்னஸ் இருக்கு. ஆனால் இந்த ரெண்டு ஏரியாவில் வால்வோ போன்ற பிராண்ட்ஸ்க்கு அது ஸ்ட்ரென்த்தாக இருக்கு. இந்த ரெண்டு ஏரியா என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஏரியா ரியர் என்ஜின் டிசைன், ரெண்டாவது மோனோகாக் பாடி டிசைன். முதல்ல நம்ம மோனோகாக் பாடி டிசைனை பார்த்துடலாம், அடுத்தது ரியர் என்ஜினை நம்ம பார்ப்போம். மோனோகாக் பஸ் டிசைன் அப்படிங்கிறது என்னன்னா, பஸ் சாசி இருக்கு இல்லையா, பஸ் சாசியும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பாடி ஃப்ரேமும் ஒரே யூனிட்டாக ஃபியூஸ்டாக இருக்கும். இதுதான் மோனோகாக் டிசைன். ஒரு காலத்தில் கார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஃப்ரேம் டிசைனில் வரும். அதுக்கப்புறம் கார்ஸ் எல்லாத்தையும் மோனோகாக் டிசைனுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இந்தியன் பஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா டாடா, லைலேண்ட் எல்லாருமே ஸ்பேஸ் ஃப்ரேம் டிசைனில் தான் பஸ்ஸை பில்ட் பண்ணுறாங்க. ஸ்பேஸ் ஃப்ரேம் டிசைன்றது சாசியை வாங்கி அதுக்கு மேலே பாடியை செப்பரேட்டாக பில்டு பண்ணுவாங்க. இதை நீங்களே கவனிச்சிருப்பீங்க. டாடா, ஐஷர், லைலேண்டில் வாங்கி பாடி பில்டர்ஸான பிரகாஷ், வீரா, சட்லஜ் அவங்ககிட்டலாம் கொடுத்து பில்டு பண்ணுவாங்க. இது ஸ்பேஸ் ஃப்ரேம் டிசைன். ஆனால் இந்த ஃபாரின் பிராண்ட்ஸான வால்வோ என்ன பண்ணுவாங்கன்னா மோனோகாக் டிசைனுக்கு போயிடுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு காரை பில்டு பண்ணுற மாதிரி பஸ்ஸை பில்டு பண்ணிடுவாங்க. நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், அந்த பிக்சர்ஸை பாருங்கள். மோனோகாக் டிசைன் எப்படி இருக்கும்னா, சாசியும் பாடி ஃப்ரேமும் ஒரே யூனிட்டாக இருக்கும், ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி இருக்கும். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் குறையும். அதே நேரத்தில் ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் பெட்டராக இருக்கும். பாடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் பஸ் ஹை ஸ்பீடில் ட்ராவல் பண்ணும்போது வைப்ரேஷன்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. மெனூவரபிலிட்டி பெட்டராக இருக்கும். ஹை ஸ்பீடில் கார்னரிங் பண்ணலாம். இதெல்லாம் பேசஞ்சர்ஸ் ஃபீல் பண்ண மாட்டாங்க. NVH லோவாக இருக்கும். அது இல்லாமல் லாங் டேர்மில் பாடியினுடைய டியூரபிலிட்டி பெட்டராக இருக்கும். ஏன்னா ஒரே யூனிட்டியாக ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் எல்லாம் லூசன் ஆகாது. ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி, ரிஜிடிட்டி நமக்கு பெட்டராக இருக்கும். செகண்ட் ஃபேக்டர் ரியர் இன்ஜின். இந்த ரியர் இன்ஜின் டிசைன்லையும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் பெட்டராக இருக்கும். இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் இன்ஜின் பஸ்ஸஸ் இருக்கு இல்லையா, இந்தியாவில் மெயினாக ஃப்ரண்ட் இன்ஜின் பஸ்ஸஸ் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஃப்ரண்ட் இன்ஜின் பஸ்ஸில் இன்ஜின் எங்கே இருக்கும்? ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஆனால் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 வீல் தான் இருக்கும், பின்னாடி 4 வீல் இருக்கும். இங்கே வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ. அது இல்லாமல் பஸ்ஸினுடைய இன்ஜின் முன்னாடி இருக்கும்போது ஹேண்ட்லிங், மெனூவரபிலிட்டி இதெல்லாம் ஒரு சேலஞ்சாக இருக்கும். ஆனால் இன்ஜினை எடுத்து நீங்கள் பின்னாடி வச்சுட்டிங்கன்னா அந்த வெயிட்டை சாசியால் பெட்டராக பேர் பண்ண முடியும். ஏன்னா பின்பக்கம் 4 வீல் இருக்குது. அது இல்லாமல் இன்ஜின் பின்பக்கம் இருக்கிறதுனால பஸ்ஸுடைய முன்பக்கத்தை நீங்கள் பெட்டராக டேர்ன் பண்ணலாம், மெனூவர் பண்ணலாம், ஹேண்டில் பண்ணலாம். இது ரியர் இன்ஜின் டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். இது இந்த லாங் டிஸ்டன்ஸ் லக்ஸரி கோச்சஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் பெனிஃபிட் ரியர் இன்ஜினில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொப்பலர் ஷாஃப்ட் நமக்கு தேவையில்லை. ஃப்ரண்ட் இன்ஜின் பஸ்ஸில் கவனிச்சிங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய இன்ஜினையும் பின்னாடி இருக்கக்கூடிய ரியல் வீலையும் ஒரு பெரிய ராடு ஒன்று கனெக்ட் பண்ணும். அது பேர் தான் ப்ரொப்பலர் ஷாஃப்ட். இந்த ப்ரொப்பலர் ஷாஃப்ட் டிசைன்னால நமக்கு பவர் லாஸ் இருக்கும். ஆனால் ரியர் இன்ஜின் டிசைனில் டைரெக்டாக நீங்கள் ரியர் இன்ஜின்லேருந்து வீலுக்கு பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
இதில் பவர் லாஸ் மிகவும் குறைவாக இருக்கும். இது ஒரு பெரிய பெனிஃபிட். அது இல்லாமல் ப்ரொப்பலர் ஷாஃப்ட் அதோடு சேர்ந்த டிரான்ஸ்மிஷன் பார்ட்ஸ் இதெல்லாம் ரியர் என்ஜின் பஸ்க்கு கிடையாது. இதனால வைப்ரேஷன் குறைவாக இருக்கும், பேசஞ்சர் கம்ஃபர்ட்டும் பெட்டராக இருக்கும். அது இல்லாமல் ரியர் என்ஜின் டிசைனில் ஃப்ரண்ட்டில் நமக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைச்சிடும் இல்லையா, ஏன்னா ஃப்ரண்ட்டில் இன்ஜின் இருக்காது. இது மெயினாக சிட்டி பஸ் டிசைனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேசஞ்சர்ஸ் ஈஸியாக முன்னாடி ஏறலாம் இறங்கலாம். அது இல்லாமல் லாங் டிஸ்டன்ஸ் லக்ஸரி கோச்சஸ்லையும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம் என்னன்னா ரியரில் இன்ஜின் இருக்குது. எப்படி இருந்தாலும் பஸ்ஸினுடைய டெக் ஹைட் வந்து கொஞ்சம் உயரமாக தான் இருக்கும். அப்போது இது கோச் டிசைனுக்கும் பெர்ஃபெக்டாக செட் ஆகிடும். டெக்குக்கு கீழே நீங்கள் இருக்கிற ஸ்பேஸை லக்கேஜ் ஸ்பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஹை டெக் வைக்கிறதுனால இதுவும் வந்து பேசஞ்சர் கம்ஃபர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்தியன் பஸ் மேக்கர்ஸும் முடிஞ்ச வரைக்கும் ஃபியூச்சரில் மோனோகாக் டிசைனையும் ரியர் என்ஜின் டிசைனையும் அவங்களுடைய கோச்சஸில் இன்கார்பரேட் பண்ணாங்கன்னா அவங்களாலையும் வால்வோ மாதிரி இந்தியன் மார்க்கெட்டில் சக்சீட் ஆக முடியும். அவங்களுடைய ப்ராடக்ட்ஸையும் அவங்க வேர்ல்டு கிளாஸாக மாற்றலாம். நன்றி.